Hi families, happy morning. Today mama's lunch palak keera sambar. Palak keera pappu. Telangula palak pappu today. One chilli, tomato, onion, garlic. லப்பட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கீ 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தனியாக சாப்பாட்டில் ஊற்ற தேவையில்லை. ஸோ அதனால நம்ம இதில் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன் கீ. ஓகே, வச்சிடலாம். குக்கர் எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். Hi families, happy morning. Today mamaக்கு lunch சாம்பார், பாலக்கீரை சாம்பார், பாலக்கீரை பருப்பு. ஓகே, அதில் வந்து டொமேட்டோ, க்ரீன் சில்லி, ஆனியன், மஞ்சத்தூள், கொஞ்சம் பருப்பு, கீ கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தனியாக சேர்த்துக்க தேவையில்ல. அதனால் சாம்பார்லேயே சேர்த்துட்டா எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். விசில் போட்டு ஃபினிஷ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, சாம்பார் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து இங்கே எல்லாம் மற்றெல்லாம் கிடையாது யூஏயில். அதனால் நம்ம கரண்டி வச்சு இப்படி பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக நம்ம குக்கரில் தானே வைக்கிறோம், அதனால் அது நல்லாவே மேரினேட் ஆகிருக்கும். நம்ம வந்து கொஞ்சமாக லைட்டாக இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு நம்ம கீரை போட போகிறோம். சரிங்களா? கீரை போட்டுடலாம். கழுவியாச்சு, கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பாலக்கீரை இது பேர். ஓகே, இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எல்லாருமே கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு அதோட நல்லது. நல்லா கால்சியம் இந்த கீரை. ஓகே, இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கால்சியம் இருக்குது. அதனால் எலும்பு, நரம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல கீரை. இதை கொடுங்க. ஓகேவா? வாரத்துக்கு 2 நாளாவது நீங்கள் கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லது. கீரை பச்சை எப்பவுமே இதுவாக இருக்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லது. அதனால் ரொம்ப அதிகமாக குழந்தைங்களுக்கு கீரை, இந்த பாலக் வந்து அது வாயில் எதுப்படன்னு சொல்லிட்டு கட் பண்ணி போடுறோம். நம்ம கட் பண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உப்பு போடாதீங்க. உப்பு வந்து லாஸ்ட்டில் உப்பு போட்டால் தான் அது வந்து க்ரீனாக வரும். இல்லைன்னா இப்போயே உப்பு போட்டிங்கன்னா அது வந்து வேறு கலரில் ஆகிடும். அதனால் உப்பு போடாதீங்க. மூடிக்கலாம். எனக்கு இந்த குக்கர் மூடுறது பெரிய டாஸ்க்கு. எனக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு இங்கே ஈஸியாக மூடிடலாம். ஆனால் எனக்கு குக்கர் மூடுறது வந்து பெரிய பெரிய டாஸ்க்கு. எல்லாமே எனக்கு வரும், ஆனால் இந்த குக்கர் மூடுறது மட்டும் எனக்கு. அதே மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் கடைசியாக லஞ்செல்லாம் முடிச்சுட்டு, லஞ்செல்லாம் இது பண்ணிட்டு அது ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, காட்டுறேன் அப்புறம். சரிங்களா?